இந்த அம்பை ஆளுநர் அழுத கண்ணீரோடு இருக்கின்றார். என்னம்மா மாமா, என்னம்மாமா, எனக்கு தெரியலையா? நீங்கள் காதலித்த உன்னுடைய அழகான அம்பை வந்திருக்கின்றது. அப்படியா அம்பை? வா, சென்ற அம்பை திமரை சாருவன், சென்ற அம்பையை தீமரித்தாளுவன் வென்று செவ்வக அமர்ந்த நின்மைத்தோடே என்று இகப்பை இவனுடைய நிலவும் மன்றல் வேண்டினல் மண்டலம் கோதையா. பேரை சொன்னதுமே அந்த அத்தினாபுரியின் வேந்தன் பீஷ்மாச்சாரியுடைய தம்பி, நீங்கள் சண்டை செய்து தோல்வி அடைந்து போனீர்கள். அப்பொழுது நான் அவரிடத்திலே முறையிட்டேன், என் தாய்மாமனைத்தான் நான் விரும்புகிறேன், என்னை விட்டு விடுங்கள் என்று சொன்ன உடனே அவர் விட்டு விட்டார். மாமா, நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் மாமா. பண்ணிக்கலாமா? கல்யாணம் பண்ணிக்கலாமா? ஆமா மாமா. அந்த பீஷ்மாச்சாரி என்னை விட்டு விட்டார் மாமா, நான் உங்களை விரும்புகிறேன் என்று சொன்ன ஒரே வார்த்தையை விட்டுட்டார் மாமா. அப்படியே நான் கல்யாணம் பண்ணிட்டா உன்னை நான் திருமணம் செய்து கொள்வேன் என்று நினைக்கிறாயா? மாற்றான ஒருவன் தின்ன பழம் நீ அடுத்தவன் கொண்டு போயிட்டா, நான் தோல்வி அடைந்து புறமுது காட்டி ஓடி வந்துட்டேன். அவன் விட்டுட்டானா நான் அவனை கல்யாணம் பண்ணிக்கிறேன். இந்த நாடு நகர என்ன பேசுறது? மாற்றான ஒருவன் உன்னை தொடு, எப்ப உன்னை தீண்டி அவன் தொட்டு தூக்கி போனாலும் அப்பவே மாற்றான ஆயிட்டேன். அந்த அங்கிருந்து நேராக அந்த அத்தியாபுரிக்கு வருகிறார். கங்கை மைந்தன் கடிமானம் காதல் கூர்மன் கைதனே, கங்கை மைந்தன் கடிமானம் காதல் கூர் மங்கை தன்னை மறுத்தவின் மங்கையும் செங்கநீரே சிந்தை செந்திழ சங்கையோடு தன் தாதையை நம்பினார். அங்கிருந்து நேராக இந்த அத்தியாபுரிக்கு வந்தார். அத்தியாபுரியிலே இங்கு விசித்திர வீரனுக்கு 2 பெண்களை திருமணம் செய்து வச்சுட்டாரு பீஷ்மாச்சாரி. 2 பெண்களுக்கும் கல்யாணம் வச்சார், தம்பி கல்யாணம் வச்சிட்டார். அம்பை வந்து நிற்கின்றாள். பாக்குறாரு பீஷ்மாச்சாரி அழுத கண்ணீரோடு, அம்மா நான் அங்கேயே இறங்கி விட்டுனேன், மீண்டும் ஏன் வந்தேன்? எங்க மாமா என்ன ஏற்றுக்கல ஐயா, உங்க தம்பி என்ன கல்யாணம் பண்ணி சொல்லுங்க. தம்பி அவர் அண்ணா 2 கட்டுதே போதுன்னா 3வது ஒண்ணா வேண்டாம். முதல்ல கட்டினா தாரம், 2வது கட்டினா பாரம், 3வது கட்டினா போறோம், 4வது கட்டினா அதுக்கு பேரு வாரம். எனக்கு 2 போதும், எனக்கு வாங்கன்னு தான கட்டான் தம்பிக்கிட்ட. இப்படி கம்மியாகப்பட்டவரை அண்ணன் கிட்ட சொல்றாரு, வேணாம் அப்படின்னு